Hi friends, எல்லோருக்கும் காலை வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்ட்லி மெயின்டைன் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேடே போடாதீங்க. உங்களோட லாஸ் லிமிட்டை செட் பண்ணுங்கள். லாஸ் லிமிட் ஒரு வேளை ட்ரிகர் ஆகிடுச்சுன்னா சிஸ்டம் க்ளோஸ் பண்ணுங்கள். நமக்கு வந்து மார்க்கெட்டில் புரியுதான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து மார்க்கெட் இப்போ நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறதும் லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு காமிக்கிறது வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கும். லைவ் மார்க்கெட்டில் எமோஷ்னல் டிசைட் பண்ணுறதை வந்து அவாய்ட் பண்ணுங்கள். அதாவது உங்களுக்கு எதுவும் புரியல அப்படின்னா தள்ளி நில்லுங்க. புரிஞ்சால் அந்த ரிஸ்க்கை வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதான்னு பாருங்கள். ஸோ ட்ரேடிங் எடுங்க. புரியாமல் எமோஷ்னலில் ட்ரேடிங் எடுத்து எமோஷ்னலில் வெளியே வராதிங்க. அது வந்து கேம்பிளிங் டைப்பில் ட்ரேடிங் ஆகும். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். மார்னிங் அப்டேட்டுக்கு உங்களுடைய சப்போர்ட் டே பை டே இன்க்ரீஸ் ஆகும்னு நம்புகிறேன். லைக்ஸ் இந்த வீடியோக்கு எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து லைக் பண்ண மறந்துடுறாங்க. ஸோ நம்ம ரெகுலராக சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க ஃபஸ்ட்டு லைக் பண்ணிவிட்டு தான் அப்புறம் வந்து வீடியோ பார்ப்பாங்க. ஒரு சில வந்து லைக் பண்ண மறந்துடுவாங்க. ஏன்னா எவ்வளோ ஆயிரக்கணக்கான வீடியோஸாக வந்துகிட்டே இருக்குது, எல்லா வீடியோவும் லைக் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு சிலருக்கு. ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து நிஃப்டி 50யும் பேங்க் நிஃப்டி மட்டும்தான் வந்து நம்ம மார்னிங் அப்டேட்டில் ரெகுலராக பார்த்துட்டு வரோம். இது கிட்டத்தட்ட 64வது எபிசோடு. இது நமக்கு பிடிச்சது நம்ம 100 எபிசோட் டச் பண்ணிடலாம் உங்களுடைய சப்போர்ட் இருந்தால். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நிஃப்டி 50 கண்டிஷன் என்ன அப்படின்னா 16,250க்கு ஒரு சப்ளை ஜோன் இருக்குது. ஸோ அங்கேருந்து ரெசிஸ்டன்ஸ் ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கண்டிஷன் அதுக்கு முன்னாடி என்ன குளோபல் இண்டெக்ஸ் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாம் வந்து பாசிட்டிவில் ப்ளஸில் ஓப்பன் ஆகுது. யூஎஸ் மார்க்கெட் பார்த்திங்கன்னா வந்து 201 புள்ளி இந்த நல்ல ஒரு பாசிட்டிவ் இருக்குது. யூரோப்பியன் மார்க்கெட் நல்ல ஒரு பாசிட்டிவ். SGX நிஃப்டி 175 காமிக்குது. ஓகே, ஸோ நல்லா ஒரு பாசிட்டிவில் காமிக்குது. ரைட், இப்போது பாசிட்டிவில் காமிக்குது அப்படின்றதுனால நம்ம அந்த இடத்துல வந்து பை பண்ண முடியுமா? பையிங்கோட ஏரியா நம்ம ஒரு வேளை பிரேக் அவுட் நடந்ததுன்னா இந்த பக்கம் 16,100லேருந்து நமக்கு பிரேக் அவுட் நடந்தால் ஓகே, நம்ம பையிங் பண்ணலாம். 16,250 வந்து எக்ஸிட் ஆகிடலாம். ஓகேங்களா? ஸோ நம்மள மாதிரியே யோசிக்கிறவங்க எத்தனை பேர் இருப்பாங்க? கோடிக்கணக்கான பேர் இருப்பாங்க. ஸோ இந்த இதில் நம்ம என்ன அவேர்னஸாக இருக்கணும்னா மேக்ஸிமம் டாப்பில் பை பண்ணாமல் இருக்கணும். அட்லீஸ்ட் சும்மா இருக்க கற்றுக்கணும். ஏன்னா பேக் டு பேக் இமீடியட் பேக் டு பேக் பார்த்தீங்கன்னா 16,500 வந்து நல்லா ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் வந்தது. ஹெவி ரெசிஸ்டன்ஸ் 16,500 சைக்காலஜிக்கல் நம்பர் வந்து சரி, ப்ளஸ்ஸு ஹெவி ரெசிஸ்டன்ஸும் அந்த இடத்துல இருக்குது. நீங்கள் 1 hour டைம் ஃப்ரேம் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த சப்போர்ட்டாக இருந்தது இப்போ ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். இப்போ திரும்ப மேலே போக சொல்ல 16,500 ரொம்ப ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். இந்த 16,250 கூட உங்களுக்கு கொஞ்சம் நேரம் ப்ரைஸ் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு பாருங்கள். அந்த இடத்துல வந்து மார்க்கெட் ரிஜெக்ஷன் என்னாச்சும் காமிக்குதான்னு பாருங்கள். அந்த இடத்துல எல்லாம் பாசிட்டிவ்னு நிறைய பையிங் சைடு ட்ரை பண்ணுவாங்க எல்லோரும். ரைட், ஓகே, மார்க்கெட் ஓப்பன் ஆகட்டும், ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் விடுங்க. அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு பாருங்கள். அட்லீஸ்ட் உங்களுக்கு மேலே போகணுன்னா கூட உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு பேஸோ இல்லை புல் பேக் காமிச்சிட்டு தான் உங்களுக்கு அகைன் மேலே போகணும். ஓகேங்களா? ஸோ இம்மிடியேட்டாக மேலே போய்ட்டு உடனே பேக் டு பேக் உடனே பை பண்ணியாது. ஏன்னா இதெல்லாம் வந்து ப்ரைஸ் ரிஜெக்ட் பண்ணுற இடம். ஸோ அந்த இடத்துல ஒரு ஷேடோ வருதான்னு பாருங்கள், இல்லை ரெட் கலர் கேண்டில் க்ரியேட் ஆகுதான்னு பாருங்கள். ஸோ க்ரியேட் ஆனால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பேக் டு பேக் கீழே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ காலையிலே உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா சின்னதாக ஒரு குயிக்காக அந்த ரீடச்மெண்ட்டில் சேல் அண்ட் பைக்கான ஒரு வாய்ப்பு எதிர்பாருங்க. இன்னும் அது மார்க்கெட் பாசிட்டிவ் இருக்குது, நீங்கள் சேல் அண்ட் பை சொல்கிறீங்களே அப்படின்னு நினைக்கலாம். நீங்கள் 16,250 290க்கு மேலே பாடியோட க்ளோஸ் கொடுக்காத வரையிலும் நீங்கள் பையும் போகாதீங்க. 16,250 இந்த சப்ளை ஜோனில் டஃப் ஆகிட்டு வின் பண்ணி நிற்கணும். ஒரு 1/2 hour அங்கே நிற்கணும். மார்க்கெட் வந்து சஸ்டெண்ட் ஆகிட்டு நின்னால் மட்டும்தான் வந்து நீங்கள் பை எடுக்கணும். ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் பார்த்துட்டு நீங்கள் மேலே நிற்குது சார், நான் வந்து பை எடுத்துறேன் அப்படின்னா இன்னொன்று ஏன்னா அவங்க வித்து வாங்கி முடிவிட்டவங்க வாங்கிருந்து அவ்வளோ பெரிய 175 பாயிண்ட்ஸ் கேப்பை பார்க்குதுன்னா சரி, அவ்வளோ பெரிய ஆளாக இருந்துச்சு, அவங்க இன்ஸ்டியூட்டர்ஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா? சரி, அவங்க ஹோல்ட் பண்ணட்டுமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அகைன் சொல்ல வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சரி, இப்போது மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சில் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதில் வந்து நீங்கள் சேல் அண்ட் பைக்கான ஒரு வியூவை பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது என்னுடைய பர்சனல் விஷயம் தான். அதை உங்களுக்கு வியூஸை ஷேர் பண்ணுறேன். இந்த ட்ரேடிங் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட பர்சனல் அட்வைசர் ஒரு டைம் கன்சல்ட் பண்ணிங்க. ஜஸ்ட் என்னுடைய பர்சனல் வியூஸ் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டியில் வந்து வீக்னஸ் நிறைய தெரியுது. நிஃப்டியில் ஓரளவுக்கு புல்லிஷ்னஸ் இருக்குதாலும் பேங்க் நிஃப்டியில் என்னோடய வியூ வந்து வீக்னஸ் தெரியுது. ரீசன் என்ன அப்படின்னா 35,000 வந்து சைக்காலஜிக்கல் நம்பரு ப்ளஸ்
ரெசிஸ்டன்ஸ் ஏரியா அது. ரெசிஸ்டன்ஸ் ஏரியா எப்படி சார் நான் டிசைட் பண்ணுறேன்னா, இது வந்து சப்போர்ட்டாக ஒர்க் ஆச்சு இல்லைங்களா. இங்கேருந்து சப்போர்ட் மேலே போயிருக்காங்க, சப்போர்ட் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. ஸோ இங்கேருந்து ப்ரைஸ் ரிஜெக்ட்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ இது தினமும் மரம் இங்கே பார்த்தீங்க தெரியும், இதெல்லாம் ரிஜெக்டட் தான் ஏரியாலாம். ஸோ திரும்ப மேலே போனால் இதில் 35,000 என்ன பண்ணுவாங்க, திரும்ப ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நான் என்ன சொல்லேன்னா 35,000க்கு மேலே க்ளோசிங் கொடுத்ததுன்னா சரி, அங்கேருந்து எவ்வளோ தூரம் போகும் அதையும் கணக்கெடுங்களா. நெக்ஸ்ட் இமீடியட் பார்த்தீங்கன்னா 35,200 வந்து 35,200 300 வந்து ரெசிஸ்டன்ஸ் ஏரியா வருது பேக் டு பேக். ஸோ இந்த 35,000 கிராஸ் பண்ணி உடனே நீங்கள் பை எடுக்கலாமா, இல்லை கொஞ்ச நேரம் 35,000 மேலே போயிட்டு கீழே போயிட்டு மேலே ஒரு எம்பேட்டன் மாதிரி வந்து அதுக்கப்புறம் கீழே வந்து செல்லிங்கான ஒரு வியூ எதிர்பார்க்கலாமா? ஆப்வியஸ்லி செல்லிங். என்னடா அது 175 பாயிண்ட் மார்க்கெட் எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது, எல்லாமே ப்ளஸ்ன்னு சொல்கிறாங்க, நீங்கள் செல்லிங் பண்ணுறீங்களா அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வியூ இங்கே அது மாதிரி தான் வருது. நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு பையிங்கில் இன்ட்ரெஸ்ட் இல்லை இன்றைக்கி. ஏன்னா எனக்கு பேக் டு பேக் பின்னாடி ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. 35,200 நல்ல ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. 35,000 சைக்காலஜி நம்பர் இருக்குது. ப்ளஸ் இங்கே தெரியுது இல்லைங்க, ப்ரைஸ் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு கேப் அப் ஆன உடனே உங்களுக்கு வந்து என்ன ஒரு ½ hour விட்டுட்டுங்களேன், ½ hourக்கு அப்புறம் உங்களுக்கே தெரியும் பாருங்கள். 35,100 35,000 அந்த ரேஞ்செலாம் உங்களுக்கு ப்ரைஸ் எந்த அளவுக்கு ரிஜெக்ட் காமிக்குதுன்னு பாருங்கள். ரிஜெக்ட் காமிச்சு உள்ளே வந்தோன்னே திரும்ப இந்த பக்கம் சப்போர்ட் எடுத்து கண்டிப்பாக வருவாங்க. எந்த லெவல் பிரேக் அவுட் ஆச்சோ அந்த லெவல் வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்காக கண்டிப்பாக வருவாங்க. 34,800 வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் மேலே போதான் ஓகே, உண்மையிலே பவர் இருக்குது இப்போ புரிஞ்சுங்க. அப்போ நீங்கள் 35,000 கிராஸ் ஆகும் நீங்கள் பை பண்ணிக்கலாம் செகண்ட் அட்டெம்ப்டில். ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் பிரேக் அவுட் ஆகிட்டு போயிடுச்சுன்னு விட்டுருங்க, பரவாயில்ல. இன்றைக்கி நம்ம ஒரு நாள் ட்ரேட் பண்ணலன்னா எந்த இஷ்யூவும் கிடையாது. ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம டெலிகிராம் சேனலில், அதாவது ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இந்த வாரம் வெபினார் 23 அரேஞ்ச் பண்ணி இன்றைக்கி நாளைக்கு லாஸ்ட் டேட்டு. ஸோ 2 நாள் தான் இருக்குது. 2 நாள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாங்க. எனக்கு ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுடைய ட்ரேடிங் ஸ்க்ரீன்ஷாட்டை ஃபஸ்ட்டு ட்ரேடிங் ஸ்க்ரீன்ஷாட்டை எனக்கு சென்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ப்ரைம் டெலிகிராம் சேனல் லைவ் மார்க்கெட்டில் என் வியூஸை நீங்கள் பார்த்து எஜுகேஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நாளைக்கு 2 நாள் தான் இருக்குது. ஸோ இந்த வாரம் வெபினார் வந்து 10 லைன் கன்ஃபியூஸ் என்னென்ன 10 லைன் என்னென்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது அதை பற்றி நம்ம பூரா டிஸ்கஸ் பண்ணுவோம் இந்த வெபினாரில். ப்ளஸ் உங்களுக்கு லைஃப் டைம் இந்த ப்ரைம் டெலிகிராம் சேனலில் என்னோடய வியூஸை நீங்கள் பார்த்துட்டு வரலாம். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.